அஜித் என்ற ஒரு 27 வயது இளைஞரை ஒருவரை வழக்கு என்று சொல்லி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருடைய அந்த டீம், எஸ்பி டீம் என்று சொல்லக்கூடிய மஃப்டியில் இருக்கக்கூடிய காவல்துறை மனித மிருகங்கள் என்று அண்ணன் எடப்பாடியார் சொன்னாரே, அவர்களுக்கு 100% பொறுப்பு. அவர்கள் ஒரு படித்த இளைஞரை, 27 வயது இளைஞரை ஒரு வழக்கு போடாமல், ஒரு சிஎஸ்ஆர் இல்லாம, ஒரு எஃப்ஐஆர் இல்லாம, ஒரு கேள்வி கேட்பாடு இல்லாமல் அழைத்து சென்று காவல்துறையிலே, காவல் நிலையத்திலே இல்ல, வெளியிலே வைத்து, ஒரு திடலிலே வைத்து கதற கதற அடித்து 44 இடங்களிலே கிரீனிஸ் இன்ஜுரி என்று சொல்லக்கூடிய உள் காயங்கள். எண்ணி பாருங்கள். குடிப்பதற்கு அந்த இளைஞனுக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை. தண்ணீர் என்று கதறுகின்ற பொழுது ஓங்கி ஓங்கி அவனை அடித்து கண்ணிலும் வாயிலும் காதிலும் மிளகாய் துடி தூவக்கூடிய அதிகாரத்தை இந்த ஆட்சியிலே யார் கொடுத்தார் என்று நீதிமன்றம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஒரு இளைஞன் அடிக்கப்பட்டிருக்கிறார், துன்புறுத்தப்பட்டிருக்கிறார், கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். 44 இடத்திலே அடி வாங்கி உண்மை காயங்களோடு அந்த இளைஞன் வழியிலே துடிதுடித்திருந்த பொழுது போலி எஃப்ஐஆர். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியிலே காவல்துறை, இன்றைக்கு முதலமைச்சர் தன் பொறுப்பில் வைத்திருக்கக்கூடிய காவல்துறை எஃப்ஐஆரை, போலி எஃப்ஐஆரை பதிவு செய்து கன்வல்சன் என்று சொல்லக்கூடிய, ஃபிக்ஸ் என்று சொல்லக்கூடிய வலிப்பு நோயினால் அஜித் இறந்தார் என்று போலி எஃப்ஐஆரை போடுகின்ற தைரியம் இந்த ஆட்சியில் இருக்கிறது என்று சொன்னால், இந்த ஆட்சியில யார் ஒருவர் நிம்மதியாக இருக்க முடியுமா?